எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தளபதி விஜய் அவர்களின் மாறுபட்ட சிந்தனைகளும் ரகசிய செயல்பாடுகளும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளான 12/12/1950 என்ற எண்களின் அடிப்படையில் இவருடைய பிறந்த எண் மற்றும் விதி எண் 3ஆக வருவதால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் யாவும் 3ஆம் எண்ணிற்குரிய கிரகமான குருவின் குணங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தானாகவே பெருக்கெடுத்து ஓடும் தன்னூற்றை போல சினிமா துறையில் தன்னுடைய புதிய யோசனைகள், சுவாரஸ்யமான மற்றும் நகைச்சுவையான சிந்தனைகள் யாவும் இவருடைய ஆழ் மனதில் பெருக்கெடுத்து வரும் புதிய மற்றும் தனித்துவமான சுய படைப்பாற்றலின் வெளிப்பாடுகளே. சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை இன்று வரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய சுயதீனமான படைப்பாற்றலை முழுமையாக மற்றும் சுதந்திரமாக வெளிப்படுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலான ரசிகர்களை தன்வசப்படுத்தியுள்ளார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், உங்க பேரை ஒரு தரம் சொன்னா நிமிர்ந்து எழுந்திடும் புல்லும் என்ற பாடல் வரிகள் இவருடைய தனித்துவமான மற்றும் சுயம்புவான கலைத்திறமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் சிவந்த நிற மேனியும் அழகான உடல் கட்டு போன்ற அம்சங்கள் முக்கியமாக பார்க்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது கருப்பு நிறம், பரட்டை தலை, ஒல்லியான உடல்வாகு அமைப்புகளுடன் சினிமா துறையில் நுழைந்து தனித்துவமான ஸ்டைல் மற்றும் உழைப்பால் உச்சத்தை தொட்டது பெரும் சாதனையாகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையில் தோன்றுவதற்கு முன் அவருடைய பெயர் எழுத்துக்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று தோன்றும் போது மக்களின் ஆரவார மகிழ்ச்சிக்கு எல்லை என்பதே கிடையாது எனலாம். இதுபோன்ற செயல்பாடுகள் யாவும் பல ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை மங்காமல் மேலும் மெருகூட்டப்பட்டதாகவே இருக்கிறது. சிகரெட்டை காற்றால் சுழற்றி வாயில் பிடிப்பது, கூலிங் கிளாஸை ஸ்டைலாக சுழற்றுவது, தலையை குனிந்து நடப்பது, கைகளால் தலைமுடியை சரி செய்வது, துப்பாக்கியை வேகமாக சுழற்றி பிடிப்பது போன்ற செயல்கள் யாவும் பார்ப்பவர் கண்களுக்கு செயற்கையாகவே தோன்றாமல் கதாபாத்திரமாகவே மாறியிருப்பார். சாதாரணமாக ஒரு பொருளை எடுப்பதோ அல்லது ஒரு சாதாரண வசனத்தை பேசுவது கூட தனித்துவமான ஸ்டைலாகவே மக்கள் கண்களுக்கு தெரியும். இந்த யதார்த்தம் கலந்த ஸ்டைல் உலகில் வேறு எங்கும் எவரிடம் காண முடியாது. இவருடைய கம்பீரமான திரை ஆளுமை என்பது இவருடைய சுயதீனமான படைப்பாற்றால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இவை யாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறப்பு எண் மற்றும் விதி எண் 3ஆக இருப்பதால் வெளிப்படும் குருவின் அதிதீவிர குணாதிசயங்களாகும். அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 2, 1996 என்ற எண்களின் அடிப்படையில் இவருடைய பிறந்த எண் மற்றும் விதி எண் 2ஆக வருவதால் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் யாவும் சந்திரனின் குணங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவார். சந்திரன் மீது விழும் ஒளியானது அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு ஒளியின் ஒரு சிறு பகுதி பூமியை வந்து சேர்கிறது. இதே போன்று இயக்குனர் மணிரத்னம் அவர்களும் மற்ற படைப்புகளின் தாக்கத்தை பெற்றிருந்தாலும் அவர் தனது சொந்த பாணியில் அதை மாற்றி ஒரு புதிய படைப்பை உருவாக்குவார். உதாரணமாக மனித உறவுகளின் சிக்கல்கள், அரசியல், சமூக பிரச்சனைகள், தீவிரவாதம் போன்ற ஆழமான கருப்பொருட்களை எடுத்தாலும் அதன் காட்சி அமைப்பு, இசை, நடிப்பு மற்றும் ஆழமான உணர்ச்சிகள் ஆகியவை இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் தனிப்பட்ட பாணியிலே இருக்கும். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் உலக சினிமா மற்றும் இலக்கியங்களில் அதீத ஆர்வம் மற்றும் அதிக உத்வேகம் பெற்று அதை தனது தனித்துவமான பாணியில் மாற்றி பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறார். இது மணிரத்னம் அவர்களுடைய படைப்புகளின் ஆழ்திறனையும் மற்றும் கலை திறமைகளையும் வெளிப்படுத்துகிறது.
ஒரு சிலரால் எதிர்மறை விமர்சனங்கள் இருந்த போதிலும் மணிரத்னம் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க இயக்குநர்கள் ஒருவர் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் திரைப்படங்கள் பலருக்கு ஒரு சினிமா அனுபவமாகவே அமைகின்றன. ஒளிப்பதிவு, இசை, காட்சிப்படுத்துதல் மற்றும் தனித்துவமான பாணியில் கதை சொல்லும் திறன் ஆகியவற்றிற்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இன்றும் போற்றப்படுகிறார். ஒரு சிலரது விமர்சனங்கள் அவரது படைப்பாற்றலை குறைத்து மதிப்பிட முயன்றாலும் அவரது கலைப்படைப்புகள் இன்னும் அவரது தனித்துவமான இடத்தை தக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றன. மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அதிக உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவும் இவரது ஆறாம் அறிவின் செயல்பாடுகள் சராசரி மனிதர்களை காட்டிலும் சற்று அதிகமான ஆழமாக ஆராயும் திறன் கொண்டதாகவே இருக்கிறது. மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அப்பால் உள்ள உணர்வுகளையும் சூழ்நிலைகளுக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தன்னை சந்திக்க வரும் நபர்களின் மனநிலையை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் சந்திக்க வந்த நோக்கத்தை அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே அசாதாரணமாக வெளிப்படுத்தும் அதிக உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவும், மேலும் மணிரத்னம் அவர்கள் வெளிப்பார்வை அமைதியான மற்றும் சமநிலையான மனப்போக்கு கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய மனதிற்குள் பிறர் தம்மை பலவீனமாக நினைப்பார்களா அல்லது நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்களா என்ற உணர்ச்சி புயலில் சிக்கி மனதளவில் தன்னை வருத்திக் கொள்வார். மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தனக்கு வரும் சவால்களான பிரச்சனைகளை பட்டை தீட்டி அதன் ஆழமான நோக்கத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய சாணக்கியத்தனமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் தனித்துவ மற்றும் சிறந்த ஆளுமை சக்தி கொண்டவராக தன்னை உருவாக்கி திரை உலகத்தின் மூலம் சமுதாய மக்களுக்கு பல நன்மைகள் செய்தும் காலம் உள்ளவரை மங்கா புகழோடும் தனிப்பெரும் சக்தியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வார். இப்பொழுது நடிகர் விஜய் அவர்களின் குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம். நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்களின் பிறந்த நாளான 6/22/1974 என்ற எண்களின் அடிப்படையில் இவருடைய பிறந்த எண் மற்றும் விதி எண் 4ஆக வருவதால் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்திற்கும் ராகுவே பொறுப்பேற்கிறார். நவகோள்களில் சூரியனே மற்ற கோள்களை பலவீனமாக்கும் சக்தி கொண்டதாகவே இருக்கிறது. ஆனால் ராகு ஒருவரே சூரியனை பலவீனமாக்கும் சக்தி கொண்டவராக இருக்கிறார். நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை சினிமா துறையில் ஆரம்ப காலங்களில் நடிகர் விஜய்க்கு ஹீரோவுக்கான முகவெட்டோ ஆளுமையோ இல்லை, இவரையெல்லாம் எந்த விதத்திலும் ரசிக்க முடியாது என பல பத்திரிகைகளும் விமர்சகர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததோடு மேலும் நடிகர் விஜய் அவர்களை எண்ணெய் வழிந்த முகத்துடன் இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரு போன்ற எதிர்மறை விமர்சனங்கள் அனைத்தையும் தனது பலமாக மாற்றிக்கொண்ட விஜய் அவர்கள் செந்தூரப்பாண்டி, ரசிகன் போன்ற அடுத்தடுத்த வெற்றி படங்களை தந்து இளைய தளபதி என்ற பட்டத்தையும் ரசிகன் திரைப்படம் மூலமாக அவருக்கு கிடைத்தது. தனது அடுத்த படைப்பான பூவே உனக்காக திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்து தன்னை எதிர்மறை சொற்களால் விமர்சித்தவர்களை பாராட்டும்படியான அங்கீகாரத்தை தனது கடின உழைப்பு மற்றும் சரியான படத்தேர்வுகளின் மூலம் விஜய் படிப்படியாக முன்னேறி முதன்மை நடிகராக உருவெடுத்தார். மேலும் நடிகர் விஜய் அவர்கள் தனது ஆழ் மனதில் இருக்கும் சமுதாய அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய அனைத்து படங்களிலும் சமூக கருத்து மற்றும் மக்களுக்கு நேர்மறை செய்தியை வலியுறுத்துவது அவரது முக்கிய நோக்கமாகவே இருந்தது. மேலும் நடிகர் விஜய் அவர்கள் தனது திரைப்படங்களில் ஊழலுக்கு எதிரான கருத்துக்களையும், ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் படும் துன்பங்களையும், அரசியல் மாற்றத்தின் தேவையையும் உணர்ந்து
நிஜ வாழ்விலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களோடு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து சமூக பணிகளில் ஈடுபடுத்தி அதன் மூலம் மக்களுக்கான சேவை செய்யும் அரசியல் தளத்தை உருவாக்கி 2009 தொடங்கப்பட்ட அவரது விஜய் மக்கள் இயக்கம் 2021 உள்ளாட்சி தேர்தலில் 115 இடங்களை கைப்பற்றி அரசியல் பலத்தை வெளிப்படுத்தியது. மேலும் தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்காக அரசியலில் மாற்று தலைமையை உருவாக்க நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மூலம் மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை அம்பேத்கர், காமராஜர், அறிஞர் அண்ணா, அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார், பெரியார் போன்ற தலைவர்களின் கொள்கைகளை உள்ளடக்கி சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக கட்சித் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் புரிந்து தன்னுடைய இலக்கான தமிழக மக்களின் வாழ்வை வளப்படுத்துவதோடு தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஆகிய மூவரும் மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட யோசனைகள் மற்றும் மாறுபட்ட செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் மூவருக்குமான ஒற்றுமையான ஒரு முகம் உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்டைல் மற்றும் அற்புதமான நகைச்சுவை உணர்வு போன்ற பல சிறப்பான குணங்களை வேறு எவரிடமும் கண்டதில்லை, இனி வரும் காலங்களிலும் பார்க்க முடியாது. பல மொழி திரைப்படங்களில் நடித்தது மட்டுமில்லாமல் ஜப்பான் மக்கள் வரை தன்னுடைய ரசிகர்களை கொண்டுள்ள ஒரே மாமனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே. அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் கதைகளை உணர்வு பூர்வமாகவும் நுட்பமான காட்சி மொழியுடன் சொல்வது அவரது தனித்துவமான பாணியாகும். உணர்வு பூர்வமான காட்சிகள், யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மற்றும் இசையின் துல்லியமான பயன்பாடு மற்றும் காட்சிகள் இசையோடு ஒன்றிப்போகும் விதம், காதல், அரசியல், சமூக பிரச்சனைகள் போன்ற சிக்கலான விஷயங்களை இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் உணர்வு பூர்வமாகவும் சமரசமின்றியும் வெளிப்படுத்துவார். மேலும் மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய கதாபாத்திரங்களை பல பரிமாணங்களை வெளிப்படுத்த வைப்பது, மனிதர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பிரதிபலிக்கும் அவர்களின் உளவியல் போராட்டங்களை நுட்பமாக பதிவு செய்வது, ஒளி வடிவமைப்பு, ஒளிப்பதிவு, எடிட்டிங் போன்ற தொழில்நுட்பங்களில் உயர்தரமான மற்றும் சர்வதேச தரத்தை கொடுத்து ஒவ்வொரு காட்சியையும் ஓவியம் போல தம்முடைய கண்களுக்கு கலைவிருந்து படைக்கும் தனித்துவமான கலைஞராகவும் திரைப்படத்துறையின் செல்வாக்குமிக்க தனித்துவமான இயக்குனராக மணிரத்னம் போன்று ஒருவரையும் இனி பார்க்கவே முடியாது. நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களின் நடனம் அவருடைய மிகப்பெரிய பலமாகவே இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் கடினமான நடன அசைவுகளையும் எளிதாக செய்து ரசிகர்களை தன்வசப்படுத்துவார். மேலும் நடிகர் விஜய் அவர்களின் உடல் மொழி மற்றும் ஸ்டைலான சண்டை காட்சிகள் மற்றும் நகைச்சுவை காட்சிகளில் சிறப்பாக நடித்து ரசிகர்களை சிரிக்க வைப்பதோடு சோகம், கோபம், காதல் போன்ற பலவிதமான உணர்வுகளை தனது முக பாவனைகள் மூலமாக சிறப்பாக வெளிப்படுத்துவார். மேலும் நடிகர் விஜய் அவர்கள் சாதாரண மனிதனின் கனவுகள், போராட்டங்கள், கோபங்கள் போன்றவற்றை அவர் திரையில் வெளிப்படுத்தும் போது ரசிகர்கள் தங்களை பிரதிபலிப்பதாகவே உணர்ந்து ரசிகர் பட்டாளங்கள் விஜய் அவர்களை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார்கள். மேலும் நடிகர் விஜய் அவர்கள் கடுமையான உழைப்பு மற்றும் தனது சினிமா வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள் மற்றும் போராட்டங்களை வெற்றிப்படிகளாக்கி தன்னை மேம்படுத்தி கொண்டு திரைப்படத்துறையில் உச்சகட்ட புகழ் அடைந்ததோடு அரசியல் துறையில் தனது கடின உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் உச்ச நடிகராக உயர்ந்ததை போல் தாவேகா கட்சித் தலைவர்
விஜய் அவர்கள் அரசியல் துறையிலும் உச்சகட்ட அரசியல்வாதியாக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு அழகிய மற்றும் நேர்த்தியான சிற்பமாகவே ஜொலிப்பார். மேலும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் சிறப்பான குணம் மற்றும் திறமைகளை கொண்டவர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. வானில் ஜொலிக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒரு சில நட்சத்திரங்களே நம் கண்களுக்கு தெளிவாகவும் ஒருவித மினுமினுப்புடன் பிரகாசிக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தமிழக வெற்றிக்கழக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இதுபோன்ற பிரகாசமான ஜொலிக்கும் நட்சத்திரங்களாகும். இவர்கள் நம் நாட்டில் பிறந்ததை எண்ணி பெருமை கொள்வதோடு அவர்களை உற்சாகப்படுத்தி பெருமைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.